மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட வழக்கறிஞர்கள் தாலுகா அலுவலகம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னையில் கடந்த வாரம் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சியினர், வழக்கறிஞர்கள் என பல்வேறு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும், படுகொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் அருகே காஞ்சிபுரம் மாவட்ட அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பி சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தால் காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங்கை கடந்த ஜூலை 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்த ரவுடிகளை பொறுக்கிகளை சென்னை உயர்நீதிமன்ற வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழக அரசே வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு வழங்கு. சிபிஐக்கு மாற்றம் செய்து உத்தரவீடு தமிழக அரசின் காவல்துறையின் தமிழக அரசின் உளவுத்துறையின் படு தோல்வி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் படுகொலை வழக்கினை சிபிஐக்கு மாற்றம் செய்து தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல் மற்றும் படுகொலை சம்பந்தம் கண்டித்து இன்றைய நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்த வழக்கறிஞர் சார்பாக வழக்கறிஞர் திரு ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு கண்டித்து கண்டனம் தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறோம். அவரது கொலை வழக்கினை சிபிஐக்கு மாற்றம் செய்து துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசினை கேட்டுக்கொள்கிறோம். இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டுள்ள உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து நீதியின் முன் நிறுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசினை கேட்டுக்கொள்கின்றோம். வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக ஏற்ற வேண்டும் என மத்திய அரசையும் மாநில அரசையும் இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம்.